ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடிங்களை தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் போட்ட வீடியோ இந்த தோட்டத்தை பற்றி தான். இந்த தோட்டம் நாங்கள் குட்டியாக தான் வச்சுருக்கோம். அப்போ எவ்வளோ செடிங்க வந்துச்சு, இப்போ ஒரு செடி கூட இல்லை, எல்லாம் தான் பாருங்க எல்லாம் அழிஞ்சிச்சு. நம்ம ஃபஸ்ட்டு அந்த பப்பாளி மரம் இருக்கும் பார்த்தீங்களா குட்டியாக, அங்கே அதே மரம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வந்துருக்கு. ஆனால் அது இந்த மரம் இல்லை, அது வச்சு எப்பயும் வெட்டிட்டோம். அது பார்த்தீங்கன்னா காய்க்கணும்னு சொல்லிட்டு அதே இடத்துல இன்னொரு மரம் வளர்ந்து அது பெருசாகிடுச்சு. அப்புறம் இது 2 மரம் வச்சோம். இன்னும் நிறைய மரம் கொஞ்சம் காஞ்சிச்சு, வெட்டிட்டு போட்டோம். இங்கே ஒரு மரம் இருந்துச்சு, அதையும் வெட்டிட்டோம். ஓகே, அதை வெட்டிட்டோம். மொத்தம் இப்போ நம்ம செடியெலாம் இவ்வளோ தாங்குது. இந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ண போகிறோம், அதுதான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். இதை பாருங்கள், இங்கே மல்லிகைப்பூ செடி வேறு இருக்குது, ரொம்ப நிறைய பூ பூக்கும். அதை பாருங்கள் எவ்வளோ மொட்டுங்க இருக்குது. இதெல்லாம் இன்னும் காஞ்சி போயிடுச்சுன்னா வராது, நிறைய மொட்டுங்க இருக்குது. இதை பாருங்கள், நிறைய அறுவடை பண்ணி வச்சுருக்குறோம். அதுக்குமா இது ரெட் ரோஜா கோழிங்க குத்திடுதுன்னு சொல்லிட்டு வலை போட்டு வச்சுருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு போகிறாரு, அப்படி மொட்டு வந்துச்சு, அதையும் காய்ச்சி போட்டுச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த ரோஜா வெள்ளை ரோஜா இந்த சைஸ் பூக்காதனால இவ்வளோ பெருசாக பூக்கும். தண்ணியே ஊற்ற மாட்டேங்கிறோமா, அதனால தான் இப்படி பூக்காது. இதெல்லாம் செடினே தெரியல மரம். அப்புறம் ஒரு பூச்செடி இருக்குது, இங்கேருந்து பூச்செடியே காணும். இருக்குது ஆனால் காஞ்சி போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், அது வளருது. அப்புறம் இந்த சைடு நம்ம கத்தாழை செடி இருக்குது. ஓகே, இப்போ அந்த தோட்டத்தை நான் க்ளீன் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. நாடா இது சும்மா எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிட்டேன்றீங்களா? இதுக்கு எவ்வளோ நேரம் திரும்ப ஆச்சு. நான் இங்கே மட்டும் க்ளீன் பண்ணல, இங்கேயும் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே நெருப்புலாம் பற்ற வச்சிட்டேன். இப்போ செடிங்களுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றலாமா? ரொம்ப வெயிட் கடகண்ணு எத்தனை பேர் ஊற்றுறோம். ஃபுல்லாக ரொம்ப அளவுக்கு ஊற்றியாச்சு. எல்லா செடிக்கும் ஊற்றிட்டு எடுக்கிறேன். என் வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. லாஸ்ட்டு செடிக்கு நம்ம ஊற்றிடலாம் போயிட்டு. இதான் எங்கள் வீட்டுக்கு வெளியே நம்ம இந்த செடிக்கு ஊற்றியாச்சு. இப்போ குங்கும மரத்துக்கு தான் ஊற்றுறதுக்கு வந்தேன். இது ரொம்ப பெரிய மரம். ஓகே, பாய்.